பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் திமுக மனு அளித்துள்ளனர். வாக்குப்பதிவு முடியும் நாளை மறுதினம் மாலை வரை பிரதமர் தியானம் மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்டோர் மனு அளித்தனர். அதில் பிரதமர் மோடி தியானம் செய்ய அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர். அப்படி அனுமதி அளிக்கப்படும் நிலையில் தியான நிகழ்ச்சியை ஊடகங்களில் ஒளிபரப்பவோ செய்தி வெளியிடவோ தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். किसी परोक्ष रूप से साइलेंस पीरियड में जो चुप्पी रहने का समय होता है 48 घंटे चुनाव के पहले, उसमें कोई भी नहीं, चाहे कितना बड़ा लीडर हो, वो किसी रूप से सीधे रूप से या परोक्ष रूप से कैंपेनिंग नहीं कर सकता. அதேபோல திமுகவும் பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக உள்ளதாகவும் எனவே தடை விதிக்க வேண்டும் எனவும் கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர் இருப்பதனால் இது இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு தேர்தல் பரப்புரையாகும். அதனால் தான் அதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இது ஒரு மறைமுகமான தேர்தல் உத்தியாகும், பரப்புரையும் ஆகும். எனவே இதை கண்டிக்கின்றோம். எனினும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு துறையினரின் கட்டுப்பாட்டில் கன்னியாகுமரி சுற்றுலா தலம் முழுவதும் கொண்டுவரப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கோபேக் மோடி என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஹேமந்த் அண்ணாதுரை என குறிப்பிடப்பட்டுள்ளது.